குமரி அருகே நிதி நிறுவனம் நடத்தி 10 கோடி ரூபாயை சுருட்டிக் கொண்டு தம்பதி தலைமறைவாகியுள்ளார்கள். தமிழ்நாடு பகுதியில் வீடும் கேரள பகுதியில் அலுவலகமும் வைத்து மோசடியை அரங்கேற்றியதால் இரு மாநில போலீசிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மோசடி தம்பதியை இரு மாநில போலீசாரும் சேர்ந்து பிடிக்க நடவடிக்கை எடுப்பார்களா? கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடு கேரளா எல்லை பகுதியான கள்ளியக்காவிளை சோதனைச் சாவடி அருகே ஜெய்சேகர் மற்றும் அவரது மனைவி கலா இருவரும் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக நிதி நிறுவனங்களை நடத்தி வருகிறார்கள். இந்த நிதி நிறுவனங்களில் அவரது வீட்டில் சமையல் வேலை செய்தவர்கள் மற்றும் திருமண மண்டபத்தில் கூலி வேலை பார்ப்பவர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை பலர் வைப்புத் தொகை மற்றும் நகைகளை அடகு வைத்திருந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இந்த நிதி நிறுவனங்களை பூட்டிவிட்டு ஜெய்சேகர் குடும்பத்தோடு தலைமறைவானார். தம்பதியின் வீடு தமிழ்நாடு பகுதியிலும் நிதி நிறுவனங்கள் கேரள பகுதியிலும் இருப்பதால் முதலீட்டாளர்கள் எங்கு புகார் அளிப்பது என குழப்பமடைந்தார்கள். இதையடுத்து 60க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் கேரள மாநிலம் பாரசாலை காவல் நிலையம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கடந்த மாதம் 12ஆம் தேதி புகார் அளித்தனர். இதுவரை இரு மாநில போலீசாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நிதி நிறுவன உரிமையாளர் வீட்டில் சமையல் வேலை பார்த்த மூதாட்டி மற்றும் அந்த பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் இலை எடுக்கும் கூலி தொழிலாளிகள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை தம்பதியிடம் வைப்பு நிதி செலுத்தியுள்ளார்கள். 1 லட்சம் முதல் 50 லட்சம் வரை முதலீடு செய்துள்ளனர். மொத்தமாக சுமார் 10 கோடிக்கு மேல் மோசடி செய்திருப்பதாக கூறப்படுகிறது. எனவே தலைமறைவாக உள்ள நிதி நிறுவன உரிமையாளரை கண்டுபிடித்து நிதியை மீட்டுத் தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார்கள். എൻ്റെ അമ്മയുടെ ഇതിലായിട്ട് എനിക്ക് വേണ്ടിയിട്ട് 6 ലക്ഷം രൂപയും എൻ്റെ ചേച്ചിയുടെ 1,10,000. അവൾ സ്വർണ്ണ ഒരു മാല വിറ്റാണ് എന്ത് ചെയ്തത്, അത് കൊണ്ടിട്ടത്. ഇപ്പം 2 എമൗണ്ടും കിട്ടിയാലേ എനിക്ക് കല്യാണത്തിനുള്ള ആ പൈസ അവർക്ക് പൈസ കൊടുക്കാൻ പറ്റൂ. കല്യാണത്തിനുള്ള സാരി ആയാലും ആഹാരമായാലും കാപ്പിയായാലും മണ്ഡപമായാലും എല്ലാം ഈ 7,60,000 രൂപയേ ഉള്ളൂ. மண்டபத்தை வேலை பார்க்குறதாக்கு எனக்கு 1 லட்சம் ரூபா கையில் உண்டாருந்து நான் ஈசாப்பிலேருந்து லோன் எடுத்த பைசாவுக்கு அவங்கக்கிட்ட வச்சுருவ கொடுத்துருந்து என்னை வீடு வைக்கும்போது தரணுங்களையும் கொடுத்துருந்து. ஆனால் 4 மாதம் வட்டி தந்துருந்து, பிறகு வட்டி ஒன்றும் தரல, பைசையும் தரல. வீடு வைக்கிறதுக்கு பஞ்சாயத்தில் 2 வீடு எனக்கு உண்டு, அது 2% கேட்டேன். எல்லாம் தரலான்னு சொல்லிட்டாங்க, சலமிட்டதாள். வீட்டு பணியாளர் முதல் தொழிலதிபர்கள் வரை ஏராளமானோரை ஏமாற்றிவிட்டு குடும்பத்தோடு தலைமறைவாகியுள்ள தம்பதி குறித்து இரு மாநில போலீசாரும் விசாரித்து வருகின்றனர். குறைந்த அளவில் முதலீடு செய்தவர்கள் புகார் அளித்த நிலையில் பெரும் தொகையை முதலீடு செய்தவர்கள் பெரும்பாலானவர்கள் புகார் அளிக்காததால் அவர்கள் கருப்பு பணத்தை முதலீடு செய்தார்களா என்றும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கருப்பு பணம் வைத்துள்ளவர்களை குறிவைத்து தம்பதி முதலீடு பெற்று மோசடி செய்துள்ளார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.